வடிச்ச சாதம் மட்டும் இருந்தா போதும் 10 நிமிஷத்துல ஈஸியா லஞ்ச் பாக்ஸ பேக் பண்ணிரலாங்க. இன்னைக்கு நான் குடமிளகா வச்சு தான் செய்ய போறேன். இதே மாரி நீங்க வேற எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு காஷ்மீரி மிளகாய். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வரும்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 கைப்பிடி குடமிளகா பொடியை நறுக்குனது, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்தால் போதும். குடமிளகா நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ நம்ம வடித்து வச்சு ஆற வச்ச சாதம், நம்ம அரைச்சி வச்ச பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவுனா நம்மளோட குடமிளகா சாதம் அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிருங்க. குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வேர்க்கடலை இருக்கிறதுனால சுவையும் இன்னும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.